Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோவில் கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பேப்பர்லேருந்து யூனிட் 4 பார்க்க போகிறோம். தட் இஸ் கரிக்குலம் அடாப்டேஷன். நம்ம இதுக்கு முன்னாடி 3 யூனிட்கான கம்ப்ளீட் ஓவர்வியூ பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணும்னா அதை பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது இந்த கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த வீடியோவில் யூனிட் 4 கரிக்குலம் அடாப்டேஷன் பார்க்க போகிறோம். இந்த யூனிட் வந்து கொஞ்சம் வாஸ்டான யூனிட். இதில் வந்து ஒரு 8 சப் டாபிக்ஸ் இருக்குது. அது உள்ள இன்னும் நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கனால கொஞ்சம் வாஸ்டான யூனிட். ஸோ நான் இதில் வந்து மெயினாக உங்களுக்கு டேபிள்ஸு இல்லை பிரமிட் அந்த மாதிரி ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நான் சொல்கிற மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு கிடைச்சிரும். அதே இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டெக்ஸ்ட்டில் வேணும் மேம், இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழேயே இருக்குது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ அது அப்படியே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோக்காக நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இது கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கிறனால நான் எல்லாத்தையுமே வந்து எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி டயக்ராம்ஸ், பிரமிட்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த பிரமிட் ஃப்ளோ சார்ட் வித் த டெக்ஸ்ட் வந்து அந்த பிடிஎஃப்பில் அவைலபிளாக இருக்கும். வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூனிட் 4 கரிக்குலம் அடாப்டேஷன் கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். பேசிக் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ், மீனிங், அகாமடேஷன் வெர்சஸ் மாடிஃபிகேஷன், நீட் ஃபார் அடாப்டேஷன். அடாப்டேஷன்னா என்ன, அது எதுக்காக வேணும், அதில் என்ன மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வராங்க, அண்ட் பிளானிங் ப்ராசஸ், அது எப்படி பிளான் பண்ணுறாங்க, டிசிஷன்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க, ஒரு 9 டைப்ஸ் ஆஃப் அடாப்டேஷன் பிரமிட் வந்து என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 3 முக்கியமான மாடல்ஸ், தேர்ட் ஒன் வந்து மாடர்ன் மாடல்ஸ் வந்துருக்கு. தட் இஸ் யூடிஎல் வெர்சஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே யூனிட் 3லேயே வந்து யூடிஎல்னால் என்ன, அதோடைய பிரின்சிபல்ஸ் என்ன, எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ அதனால தான் சொன்னேன், அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த யூடிஎல்னால் என்ன, யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங், அதுக்கும் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன கான்ட்ராஸ்ட் அண்ட் கம்பேரிசன், அது பார்க்க போகிறோம். அண்ட் கிளாஸ் ரூமில் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணி இந்த வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அண்ட் சப்போர்ட் அண்ட் எவாலுவேஷன் ஃபைனலாக எப்படி இருக்குது, என்ன மாதிரியான கன்செஷன்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத இந்த யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கரிக்குலம் அடாப்டேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இதை எதுக்கு இந்த கரிக்குலம் தேவைப்படுது, இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், யூனிவர்சல் டிசைன், இது எல்லாமே இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் கிளாஸ் ரூமில் ஒரு டைப் ஆஃப் டீச்சிங், ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் இஸ் நாட் கோயிங் டு ஃபிட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ஸ்க்காக. ஸோ அப்போ கரிக்குலம் அடாப்டேஷன் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் அட்ஜஸ்டிங் ஆர் அடாப்டிங் த ரெகுலர் கரிக்குலம் பை சேஞ்சிங் தி சப்ஜெக்ட், கண்டென்ட், டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் டு மீட் த லேர்னிங் ரெக்யர்மெண்ட். இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணியோ, கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணியோ, எப்படி டெலிவர் பண்ணுறோம் அந்த மெத்தடை சேஞ்ச் பண்ணியோ, தேவைக்கு தகுந்த மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் வந்துட்டு கரிக்குலம் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம மாற்றிக்கிறோம். இது எதற்காக இந்த மாதிரி பண்ணுறோம்? ஆஸ் யூஷுவல் எல்லாருமே பெனிஃபிட் ஆகணும். டிசேபிள் சில்ட்ரன் அண்ட் நான் டிசேபிள் சில்ட்ரன் எல்லாருமே வந்து லேர்ன் பண்ணணும். டு என்ஷூர் தட் நோ லேர்னர் இஸ் எக்ஸ்க்ளூடட், யாரையுமே விட்டுடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து நம்ம இந்த கரிக்குலம் அடாப்டேஷனை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அகாமடேஷன் வெர்சஸ் மாடிஃபிகேஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் அடாப்டேஷன் அப்படின்னு பார்க்குறாங்க. அகாமடேஷன் அப்படின்னா என்ன, மாடிஃபிகேஷனா என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தெரியணும். அகாமடேஷன் அப்படிங்கிறது ஹவு வி டீச், அதுதான். மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது வாட் வி டீச். இப்போ விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அகாமடேஷன் அப்படிங்கிறது ஹவு வி டீச் அண்ட் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது வாட் வி டீச். ஸோ அகாமடேஷனை ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுக்கு போகிறோம், அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க இருக்கிற வீட்டில் நமக்கு தங்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி எல்லாமே அவைலபிளாக இருக்கிற இடத்துல நம்ம போய் ஃபிட்டின் ஆக போகிறோம். அதுதான் அகாமடேஷன். மாடிஃபிகேஷன் அப்படின்னா அந்த இடத்தையே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க, தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதே தான் வந்து இங்கேயுமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமில் அந்த குழந்தைங்களுக்காக ரெக்யர்மெண்ட் தேவைப்படுற அந்த ஸ்பெஷல் நீட் குழந்தைங்களுக்காக அவங்கள ஃபிட்டின் பண்ணுற வகையில் என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம், அதுதான் வந்துட்டு அகாமடேஷன். என்ன டீச் பண்ண போகிறோம், எப்படி டீச் பண்ண போகிறோம், அவங்களுக்கு புரிகிற வகையில் எப்படி வந்து அவங்கள அசஸ் பண்ண போகிறோம், இதுதான் வந்து அகாமடேஷன். அதே வந்து மாடிஃபிகேஷன்னா என்ன பண்ண போகிறோம்,
அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வர போகிறோம், அதுதான் வந்து மாடிஃபிகேஷன். ஸோ இது ரெண்டுத்துக்குமான கான்ட்ராஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அகாமடேஷன் அப்படிங்கும்போது they remove or lessen the barrier a student faces to provide opportunities for success. அகாமடேஷன்ஸில் வந்து அந்த தடைகள் நம்ம செகண்ட் யூனிட்டில் நிறைய பேரியர்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு இது ரிமூவ் பண்ணக்கூடியது. மாடிஃபிகேஷன் அப்படிங்கும்போது சேஞ்சஸ் டு அவுட்கம் ஆர் வாட் அன் இண்டிவிஜுவல் இஸ் எக்ஸ்பெக்டட் டு லேர்ன். அந்த குழந்தை என்ன லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை எக்ஸாக்டாக லேர்ன் பண்ண வைக்கிறது வந்து மாடிஃபிகேஷன். இது வந்து ஸ்டாண்டர்ட் வந்து லோயரே ஆகுது, டஸ் நாட் லோயர் தி ஸ்டாண்டர்ட். இது வந்து அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டர்டை லோவர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை 10th ஸ்டாண்டர்ட் படிக்க வேண்டிய குழந்தைக்கு செகண்ட் கிரேட் அளவில் தான் வந்துட்டு அவருடைய கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்காக ஸ்டாண்டர்டை லோயர் பண்ணிக்குவாங்க. அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைத்துக்கிறது தான் வந்துட்டு மாடிஃபிகேஷன் சொல்கிறோம். இன்டெகிரிட்டி ஆஃப் த கோர்ஸ் இஸ் மெயின்டைன், இன்டெகிரிட்டி ஆஃப் த கோர்ஸ் இஸ் ஆல்டர்ட். இங்கே வந்து கோர்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, சப்ஜெக்ட் சென்டர்டாக இருக்கும். எல்லாரும் லேர்ன் பண்ணுற இடத்துல இந்த குழந்தைக்காக கொஞ்சம் மாற்றி வேணால் டீச் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து அந்த சப்ஜெக்ட் கோர்ஸே வந்துட்டு ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறாங்க. மென்ட் ஃபார் மைல்டு டிசபிலிட்டிஸ், மென்ட் ஃபார் சிவியர் டிசபிலிட்டிஸ். ஸோ அகாமடேஷனில் வந்து மைல்டு டிசபிலிட்டிஸ் இருக்கிற குழந்தைங்க தான் ஃபிட் இன் ஆவாங்க. பிகாஸ் பெரிய மேஜர் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது, ஹவ் ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கும் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதே சிவியர் டிசபிலிட்டிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து மாடிஃபிகேஷன் தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அதை மாடிஃபை பண்ணிப்பாங்க. எவாலுவேஷன் இஸ் ரெக்கார்டட் ஆன் ஐஇபி அப்படின்னா இண்டிவிஜுவல் எஜுகேஷன் பிளான். இங்கே வந்து எவாலுவேஷன் வந்து ஐஇபியில் இருக்காது, இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி இருக்காது, அன்லஸ் இட் இஸ் ஸ்பெசிஃபைட். எவாலுவேஷன் வந்து இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க. இங்கே வந்து அந்த அளவுக்கு இருக்காது. மேட் ஃபார் ஸ்டூடெண்ட் அட் எனி கிரேட் லெவல், மேட் ஃபார் ஸ்டூடெண்ட் வித் சிவியர் லெவல் ஆஃப் டிசபிலிட்டி. இதுதான் சொன்னோம். இந்த அகாமடேஷன் அப்படிங்கிறது எந்த கிரேடில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் வந்துட்டு உள்ளே போய் ஃபிட் இன் ஆகிடுவாங்க. மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிவியர் டிசபிலிட்டிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்காக தான் அது வந்து மேட் பண்ணியிருக்காங்க. Frequently, an accommodation made for one student will benefit the whole class. For example, highlighting the important word in the question being asked. இப்போ ஒரு குழந்தைக்காக ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கினெஸ்தட்டிக் வே ஆஃப் டீச்சிங் இல்லைனா வந்துட்டு விஷுவல் வீடியோஸ் காமிச்சு டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் குழந்தைக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து அது பெனிஃபிஷியலாக தான் போய் முடியும். அதுதான் வந்து இங்கே அகாமடேஷன். ஆனால் இங்கே எப்படி அப்படின்னா சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் ரிலேட்டட் டு ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் லெவல் of skills or number of skills required by the program. இது வந்து ரொம்ப சிவியர் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்காக கொண்டு வரது அப்படிங்கும்போது நிறைய ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும். நிறைய ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் அது ரொம்பவே சிவியராக டிசேபிளாக இருக்க குழந்தைங்க தான் வந்துட்டு அதில் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. அவங்களுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப லோயராக இருக்கும், ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப லோயராக இருக்கிறனால மற்ற கிரேட் சில்ட்ரனுக்கு வந்து அந்த அளவுக்கு அது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கார்டட் ஆன் ஐஇபி, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எவாலுவேஷன் இஸ் நாட் ரெக்கார்டட். இஃப் த லேர்னிங் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் சிக்னிஃபிகன்ட்லி ஆல்டர்ட் இன் எ கோர்ஸ், the integrity of the course is compromised. That is, different courses delivered. Academic course may now become applied in a subject area. Evaluation not recorded unless IEP is used as report card for student. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அதே தான் சொல்கிறாங்க. எவாலுவேஷன் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க, அதனோட இன்டெகிரிட்டி ஆஃப் த கோர்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இங்கே வந்து லோயர் ஆகிடும். இது மெயினாக வந்து மைல்டு டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு, இது வந்து சிவியர் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீட் ஃபார் கரிக்குலம் அடாப்டேஷன். இது எதுக்கு இந்த கரிக்குலம் அடாப்டேஷன் தேவைப்படுது, அது எதுக்கு அது மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் ஆஃப் அ பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கும் கூட கல்வி அப்படிங்கிறது அவங்களுடைய பேசிக் ரைட்ஸாக மாறிடுச்சு. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு கல்வியை கொடுக்க முடியும் அப்படின்னா அது வந்து இந்த கரிக்குலம் அடாப்டேஷன் மூலியமாக தான் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ இட் சிம்பிளிஃபைசஸ் அண்ட் ரெடியூஸ் தி கண்டென்ட் ஃபார் ஈஸியர் அப்சார்ப்ஷன். இந்த கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறனால ஈஸியாகவே அவங்களுக்கு அது புரியக்கூடிய வகையில் இருக்கும். Ensures access to equality and meaningful learning, prevent children with learning difficulties from feeling excluded. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அந்த குழந்தைங்க வந்து தனியாக ஃபீல் பண்ணக்கூடாது, ஏலியனாக ஃபீல் பண்ணக்கூடாது, எக்ஸ்க்ளூடட்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் லேர்னிங் கிடைக்கணும், குவாலிட்டி ஆஃப் த எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகணும், அவங்களுக்குமே எல்லாமே போய் ரீச் ஆகணும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த கரிக்குலம் அடாப்டேஷனை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், டெசிஷன் மேக்கிங் மாடல் ஃபார் டிசைனிங் அடாப்டேஷன். இந்த அடாப்டேஷனை டிசைன் பண்ணணும்னா என்ன மாதிரியான டெசிஷன் மேக்கிங் மாடல்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து நமக்கு ஒரு செட் ஆஃப் 7 ப்ராசஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐடென்டிஃபையிங் கோல்ஸ்.
ஐடென்டிஃபையிங் கோல் அப்படின்னா வாட் ஆர் தி ஸ்டூடெண்ட் ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் கோல்ஸ், அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா ஐஇபி இண்டிவிஜுவல் எஜுகேஷன் பிளான், அதிலிருந்து அந்த குழந்தைங்களுடைய கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபையிங் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெசிஷன் மேக்கிங் மாடலில் ஃபஸ்ட்டு ஸ்டெப். தென் ஆர்டிகுலேட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் ரெகுலர் ஆக்டிவிட்டி. செட்டிங் எக்ஸ்பெக்டேஷன், வாட் டு வி எக்ஸ்பெக்ட் தி ஸ்டூடெண்ட் டு டூ இன் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்களுடைய கோல் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரெகுலர் ஆக்டிவிட்டியில் அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து அனலைசிங் தி கண்டென்ட், என்ன கண்டென்ட், அதாவது எக்ஸாக்டாக எந்த பார்ட் வந்து அந்த குழந்தைக்கு நடத்தணும், எக்ஸாக்ட் ஜென்ரல் ஆக்டிவிட்டியில் எது வந்து அந்த குழந்தைக்கு டீச் பண்ணணும், வாட் டு டீச், ஜென்ரல் கண்டென்ட் வந்து என்ன அப்ராப்ரியேட்டாக அந்த குழந்தைக்கு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டென்ட்டை அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கோல் செட் பண்ணி கோல் ஐடென்டிஃபை பண்ணணும், எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணணும், அதுக்கப்புறமா அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்புறம் நமக்கு எந்த கண்டென்ட்டை நம்ம டிசைட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம எப்படி டீச் பண்ண போகிறோம், determining the method, how it will be taught. Can the student participate without modification? Can they achieve the same outcome? மற்ற குழந்தைங்க கூட வரக்கூடிய அவுட்கம் இந்த குழந்தையனால வர முடியுமா, எந்த மாடிஃபிகேஷனும் இல்லாமல் இந்த குழந்தையனால பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, அதனால் எந்த மெத்தடில் இந்த குழந்தைக்கு டீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செலக்ட் ஆர் டிசைன் அப்ராப்ரியேட் அடாப்டேஷன். அதுக்கப்புறமா வந்து எது அவங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுமோ அதை வந்து நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும். எந்த அடாப்டேஷன் தேவைப்படுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டைம், இல்லைனா ஸ்லோ லேர்னிங் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நிறைய டைம் வேணுமா, இல்லைனா பியர் சப்போர்ட் ஒரு ஃப்ரெண்ட் சொல்லி கொடுக்குறது மூலிமா அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்களா, இல்லை கண்டென்ட்டை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃபாக இருக்குது, அந்த குழந்தையால் படிக்க முடியலன்னா அதை புல்லட் பாயிண்ட்ஸில் போட்டு கொடுக்குறது, அதை ஃப்ளோ சார்ட்டில் போட்டு கொடுக்குறது, அந்த மாதிரியில் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியுமா, அந்த மாதிரி எந்த மெத்தடில் அந்த குழந்தைக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் ஆர் டிசைன் அப்ராப்ரியேட் அடாப்டேஷன் மெத்தட். அதுக்கப்புறமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணி ஃபைனலாக அவங்களுக்கு டீச் பண்ணி அதை எவால்வேட் பண்ணணும், அந்த அடாப்டேஷன் செட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது. இன்கேஸ் அது நாட் எஃபெக்டிவ் அப்படின்னா மறுபடியும் we have to find an alternative way. இதுதான் வந்து டெசிஷன் மேக்கிங். இந்த அடாப்டேஷனை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்படி தான் டிசைட் பண்ணுவாங்க, இப்படி தான் அதுக்கான டெசிஷன் மேக்கிங் வந்து கொண்டு வருவாங்க. இது ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டாகவே எழுதலாம். இதை தான் எக்ஸாக்டாக நான் அந்த பிடிஎஃப்லையும் கொடுத்துருக்கேன். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அந்த வேர்ட்ஸாகவும் அதுக்கு கீழே ஃப்ளோ சார்ட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலுமே இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஃப்ளோ சார்ட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் 9 டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் அடாப்டேஷன். என்னென்ன அடாப்டேஷன் இருக்குது, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, அடாப்டேஷன் அப்படின்னு சொன்னோம், அதை எப்படி டெசிஷன் மேக் பண்ணுறதுன்னு சொன்னோம். அப்போ என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் அடாப்டேஷன்ஸ் வந்து இருக்குது, எதெல்லாம் வந்துட்டு கரிக்குலம் அடாப்டேஷனில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்புட் அப்படிங்கிறது அடாப்ட் ஹவு த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டெலிவர்ட். நம்ம வந்து கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி வந்து டெலிவர் பண்ணுறோம், எப்படி வந்து அந்த இன்புட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்புட். அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக என்ன பண்ணலாம், விஷுவல் எய்ட்ஸ், இல்லை ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ், ஆடியோ லேர்னிங், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலிமா ஒரு லெசனை வந்து நம்மளால் டீச் பண்ண முடியும் இல்லையா, அந்த லெசனை அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இன்புட். 9 டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் அடாப்டேஷன். அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து இன்புட், நம்ம கொடுக்கக்கூடிய விஷயத்தை வேரியஸ் மெத்தட்ஸில் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு அவுட்புட், நம்ம கொடுத்த விஷயத்த அவங்க எப்படி ரிசீவ் பண்ணி அதை எப்படி அவங்களுக்கு தெரியும்னு அவங்க நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்தை நமக்கு எப்படி வெளியில் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஓரலாக சொல்லலாம், இல்லை எக்ஸாமில் ரிட்டனாக சொல்லலாம், ஒரு ஆக்டிவிட்டியாக செஞ்சு காட்டலாம், டெமான்ஸ்ட்ரேஷனாக பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க நமக்கு அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி நமக்கு எப்படி அதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவுட்புட். நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் ஆர் குவாலிட்டி. சைஸ் ஆர் குவாலிட்டி அப்படிங்கும்போது கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைனால ஒரு 5 கீவேர்ட்ஸ் தான் படிக்க முடியும் அப்படின்னா, நம்ம நார்மல் சில்ட்ரனுக்கு ஒரு 20 வேர்ட்ஸ் கொடுக்குறீங்க, 15 வேர்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா, இந்த குழந்தைனால 5 தான் படிக்க முடியும்னா 5 தான் கொடுக்கணும். ரொம்ப கம்மியாக ரொம்ப ஸ்லோவாக அந்த குவாலிட்டி அந்த சைஸை கம்மி பண்ணி அவங்களுக்கு லேர்ன் பண்ண வைக்கிறது. அது வந்து சைஸ் ஆர் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் 4th ஒன் இஸ் டைம். ஆஸ் யூஷுவல் மற்ற குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே வகையான டைம், அதே மாதிரியான டைமில் வந்து இவங்க லேர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதே மாதிரி நிறைய டாஸ்க்கு வந்து டைம்லைன்ஸ் எடுப்பாங்க. அண்ட் ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ், அவங்களால கண்டினியூஸாக ஒரே டைமில் உட்காந்து எல்லாமே லேர்ன் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பர் பிரேக்ஸ் கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்ஸ் கொடுத்து இந்த மாதிரி தான் வந்து அவங்கள லேர்ன் பண்ண வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 4th மெத்தடாக வந்துட்டு நம்ம டைமை வந்து இங்கே எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி. 5th ஒன் வந்து லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி, ஸ்கில் லெவல்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது.
நிறைய டூல்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேத் பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற குழந்தைங்க மென்டல் மேத்ஸ் பண்ணுவாங்க. இப்போ டைம் மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து ஓரலாக சொல்லி அவங்களால போட முடியும். ஈஸியாக வந்து கேரி ஓவர் பாரோவிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த குழந்தைங்களால் அது பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கால்குலேட்டரோட ஹெல்ப் கொடுக்கலாம், வேறு ஏதாச்சும் ஒரு டூல்ஸோட ஹெல்ப் கொடுக்கலாம். அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்கில்ஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சில ரூல்ஸை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணி அது எப்படி கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சில் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் சப்போர்ட். லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படிங்கும்போது ஒரு பர்சனல் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கூடவே இருக்கணும். அது அசிஸ்டன்ட் டீச்சராக இருக்கலாம், இல்லைனா வேறு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், பியர் டீச்சிங்காக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு எப்போவுமே கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபேஷன் லெவல். பார்ட்டிசிபேஷன் லெவல் அப்படிங்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டோடைய லெவல் ஆஃப் இன்வால்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, ஒரு கிளாஸ் நடக்குது, இங்கே எக்ஸாம்பிள் ஜியாகிரஃபி கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி ஒரு ஜியாகிரஃபி கிளாஸ் நடக்குதுன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த குளோபை ஹோல்ட் பண்ணிக்க சொல்லிக்கிறது. ஸோ தட் அதர்ஸ் வில் பாயிண்ட் அவுட். நம்ம அந்த குழந்தைய கூப்பிட்டு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க தெரியாமல் நிற்கலாம், அது ரொம்ப எம்பாரசிங் மூமெண்ட்டை கொண்டு வந்துடும். பட் நம்மளும் இன்வால்வ் பண்ணுறாங்க, நம்மளும் இதில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் அந்த குழந்தைங்களுக்கு வரணும். அந்த கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணும்போது அவங்கள வந்து எந்த விதத்தில் ஆக்டிவேட் பண்ண முடியுமோ, எந்த விதத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணணும். அந்த குளோபை அவங்க ஹோல்ட் பண்ணிட்டா மற்ற குழந்தைங்க பாயிண்ட் அவுட் பண்ணும்போது they will know that they are also involved in this learning. அந்த மாதிரி பார்ட்டிசிபேஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் கோல்ஸ். அடாப்ட் தி கோல் பட் யூஸ் தி சேம் கண்டென்ட். இப்போது ஒரே மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், சேம் மெட்டீரியல், ஆனால் அதோட அப்ஜெக்டிவ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ சோலார் சிஸ்டம் பற்றி படிக்கிறாங்க அப்படின்னா மற்ற குழந்தைங்க வந்து நேமு, அதனுடைய சைஸ் இதெல்லாம் படிக்கும்போது இந்த குழந்தைங்க வந்து கலர்ஸ் வச்சு அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறது, அதனுடைய அப்பியரன்ஸ் வச்சு ரெகக்னைஸ், இந்த மாதிரி சேம் மெட்டீரியல் தான், சேம் கண்டென்ட் தான், அதனுடைய அப்ஜெக்டிவ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு வந்து டீச் பண்ணுறது. ஆல்டர்னேட் கோல்ஸ். அடாப்ட் தி கோல்ஸ் பட் யூஸ் தி சேம் கண்டென்ட். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் கரிக்குலம். சப்ஸ்டிடியூட் கரிக்குலம் அப்படிங்கும்போது the regular curriculum is replaced with the functional life skills curriculum. டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் கொடுக்குறோம் அதே இண்டிவிஜுவல் கோல் மீட் பண்ணுறதுக்கு. ஆனால் அது என்னென்னா இந்த ரெகுலர் கரிக்குலமை வந்து அவங்களோட லைஃப் ஸ்கிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி கொடுக்குறது. அவங்களால எந்த எபிலிட்டியில் கொண்டு வர முடியுமோ, சேம் கண்டென்ட், சேம் இன்ஃபர்மேஷன், எவ்ரிதிங், பட் அவங்கள வந்து ரொம்ப லைஃப் ஸ்கில்லோட ஓரியன்ட் பண்ணி அவங்களுடைய லேர்னிங் ஸ்டைல் அண்ட் டெக்னிக்ஸை வந்து கொஞ்சம் மாற்றுறது மூலிமா இதை வந்து லேர்ன் பண்ண வைக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் அடாப்டேஷன். முக்கியமாக 9 டைப்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் எக்ஸாமில் கேட்டால் பிரமிட் ஆர் டேபிள் ஆர் ஃப்ளோ சார்ட் எப்படி வேணால் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூடிஎல் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த யூடிஎல் வந்து நம்ம லாஸ்ட் யூனிட்லேயே வந்து நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். யூனிவர்சல் டிசைன் லேர்னிங். இந்த யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் அதோட பிரின்சிபல் என்ன, அதை எப்படி அடாப்டேஷன் பண்ணுறோம், அது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா அது பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் அப்படிங்கும்போது அதோட டெஃபினேஷன் என்ன, ப்ரோஆக்டிவ் அப்ரோச் டு டிசைன் தி ஹோல் லேர்னிங் என்விரான்மெண்ட் டு பி ஆக்சசபிள் ஃப்ரம் தி ஸ்டார்ட். அதை தான் சொன்னோம். ஆக்சசபிள், எல்லாருக்குமே ஆக்சசபிளாக இருக்கணும், எல்லா குழந்தைங்களாலையும் அதை அட்டைன் பண்ண முடியணும். இது பேரியர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் எல்லாருக்குமே இது ரீச் ஆகிறதுக்காக எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக தான் இந்த டிசைனிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 3 பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூடிஎல் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான். என்கேஜ்மெண்ட், ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன், தட் இஸ் வை, வாட் அண்ட் ஹவு. இது வந்து டீச்சிங்க்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம லாஸ்ட் யூனிட்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ யூடிஎல் அப்படின்னு சொல்லியாச்சு. யூடிஎல்னா யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங். இது வந்து இன்க்ளூசிவ் ஸ்கூலுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன? டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வேர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் மேட் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டியூரிங் ஆர் ஆஃப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை மேக் பண்ணுறது. எப்போ பண்ணுவாங்க? அந்த லெசன்ஸ் எடுக்கும்போது பண்ணுவாங்க, இல்லை லெசன்ஸ்க்கு அப்புறமா பண்ணுவாங்க. அந்த குழந்தையோட இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் சென்டர்டாக வந்து இருக்கிறது தான் வந்துட்டு இந்த டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ யூடிஎல் அப்படின்னா அது சப்ஜெக்ட் சென்டர்டாக இருக்கும், எல்லாருக்குமா சேர்ந்து அந்த சப்ஜெக்டையே கரிக்குலமே வந்து எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணுறது. டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சைல்டுக்காக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது. இதனுடைய மெயின் கோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிவ் அண்ட் ஆப்டிமல் லேர்னிங் என்விரான்மெண்ட் அந்த டேட்டா கலெக்டட். அந்த எந்த
என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான குழந்தைங்க இருக்காங்க, என்ன மாதிரியான லேர்னிங் நடக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் வந்து இதனுடைய மெயின் கோலாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வென் டயக்ராம் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். தட் இஸ் UDL யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங், இந்த பக்கம் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், UDL அப்படிங்கிறது லெசனை ஃபிக்ஸ் பண்ணிக்கும், சப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கும், சப்ஜெக்ட் சென்டர்டாக இருப்பாங்க, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சப்ஜெக்ட், அதுதான் வந்து UDL. அது வந்து டிசைன் பண்ணும்போதே இன்க்ளூசிவாகவும் சேர்த்து தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெசனை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, விச் இஸ் ஸ்டூடெண்ட் சென்டர்டு, லேர்னர் சென்டர்லாம் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ப்ரியார் டு இன்ஸ்ட்ரக்ஷன், நடக்கிறதுக்கு முன்னாடியே, கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, டீச்சிங் முன்னாடியே வந்துட்டு இது எல்லாமே டிசைன்டாக இருக்கும், ரெடியாக இருக்கும். இது வந்து எய்தர் டியூரிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஆஃப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு லெசன் நடத்தும் போதோ நடத்தினதுக்கு அப்புறமும் அந்த குழந்தைக்கு என்ன தேவை, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், மெத்தட் மாற்றணுமா, கரிக்குலம் மாற்றணுமா, கண்டென்ட்டை லோயர் பண்ணணுமா, இதெல்லாம் பேஸ் பண்ணி இதை வந்து பார்க்குறாங்க. இது ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருக்கும் அண்ட் இது வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கும். ரெஸ்பான்சிவ் இன் த சென்ஸ் அந்த குழந்தையோட ரியாக்ஷனை பேஸ் பண்ணி, அவங்கள அப்சர்வர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டுக்குமே காமனாக என்ன இருக்குது, இந்த பர்பிள் வென் டயக்ராமில் இருக்கிறது வந்துட்டு இந்த இன்டர்செக்ஷனில் இருக்கிறது காமனாக இருக்கக்கூடியது. ரெண்டுமே வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக இருக்குது. ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்னா இங்கே லெசனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம சொன்னோம் சப்ஜெக்ட் ஓரியன்ட், சப்ஜெக்ட் சென்ட்ரிக்னா, பட் ஸ்டில் இந்த லெசனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. யாருக்காக இந்த லெசனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி இந்த லெசனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த சப்ஜெக்ட் சென்டருங்கிறது எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா குழந்தைங்களையும் உள்ளே கொண்டு வரத்துக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் அதுவும் வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. யூஸிங் டெக்னாலஜி அண்ட் ஸ்கேஃபோல்டிங், வேரியஸ் டெக்னாலஜிஸு, சாஃப்ட்வேர்ஸு, ஆப்ஸ், இப்போ இருக்கிற மாடர்ன் டிவைசஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் ரெண்டையுமே டிசைன் பண்ணுறாங்க. ஸோ தேட் எல்லா கைண்ட் ஆஃப் சில்ட்ரனும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஷேர் த சேம் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரெண்டுத்தோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி UDL அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் டீச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து போத் ஏபிள்ட் அண்ட் டிசேபிள்ட் சில்ட்ரனால் எஜுகேஷனை அக்வயர் பண்ண முடியணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எய்ம். ஸோ ஷேர் தி சேம் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட். இதுதான் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நீங்கள் இப்படி வென் டயக்ராம் போட்டே ரெப்ரசென்ட்டும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸ். என்ன மாதிரியான டீச்சிங் மெத்தட்ஸ், டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸில் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷினாக கேட்பாங்க. ஸோ என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பியர் டியூட்டரிங். பியர் டியூட்டரிங்னா டேரெக்டாக டீச்சர் மாத்திரம் டீச் பண்ணாமல் அந்த குழந்தைங்களோட அந்த ஏஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிளாஸ்மேட்ஸ், அவங்கள யூஸ் பண்ணி டீச் பண்ணுறது. தட் கேன் பி எய்தர் ஒன் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் அனதர் ஸ்டூடெண்ட், தட் இஸ் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டூடெண்ட் டு அனதர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட்டே டியூட்டராகவும் இருக்கலாம், இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து டியூட்டி, தட் இஸ் லேர்னராகவும் இருக்கலாம். இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை அசஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுவாங்க எல்லாருக்குமே. அந்த ப்ரொஃபைலில் எந்த குழந்தையோட மேட்ச் பண்ண முடியுது, இந்த குழந்தைனால இவங்களுக்கு டீச் பண்ண முடியும் அப்படின்னு மேட்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தே ட்ரெயின் த டியூட்டர், அந்த பியர் டியூட்டர் யாரோ அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ராக்ரெஸை மானிட்டர் பண்ணுவாங்க. இது சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரீ பீரியடில் நீ அவனுக்கு சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. இதுக்கு ப்ராப்பராக ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் வந்து அவங்க என்ன மாதிரியான ப்ராக்ரஸ் கொண்டு வராங்கங்கிறத மானிட்டர் பண்ணுறது, டியூட்டரை ட்ரெயின் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ப்ராசஸில் இருக்குது. இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்கில் ப்ராக்டிஸ், இமீடியட் ஃபீட்பேக், காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் சோஷியலி இன்க்ளூசிவ். இதில் மெயினாக 2 பேருமே வந்து பெனிஃபிட் ஆவாங்க. இந்த சொல்லிக் கொடுக்குற குழந்தையுமே வந்துட்டு பெனிஃபிட் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது a strategy where a small group of students with different level of ability work together. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வேறு பேப்பர்ஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், கோ டீச்சிங், பியர் டியூட்டரிங், இது எல்லாமே சேம் திங்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் எல்லாத்துலேயுமே படிச்சிருப்போம். ஸோ இங்கே கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் அப்படிங்கும்போது ஒரு சின்ன குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிடுவாங்க, ஒரு டீம் ஒர்க் மாதிரி. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் அவங்கவுங்க எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி வேரியஸ் ஒர்க் செஞ்சு ஒரு காமன் ப்ராஜெக்ட் சப்மிஷனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி டூயிங்கோ அதை வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு குழந்தைக்குமே வந்து டிசிஷன் மேக்கிங், ஒரு குரூப்பில் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும், டீமில் எப்படி கோஆப்ரேட்டிவாக இருக்கணும், எப்படி வந்து ஒர்க் ஷேர் பண்ணணும், இந்த நாலேஜ் எல்லாமே வரும். இதில் வந்து குரூப் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், இண்டிவிஜுவல்ஸுடைய ஒர்க் வந்து அக்கௌண்டபிளாக இருக்கும் அண்ட் எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிது. இதனோட மெயின் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது சோஷியல் இன்டகிரேஷன், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் இன்க்ரீஸ் செல்ஃப் எஸ்டீம். இது எல்லாமே பண்ணும்போது
அந்த டிசேபிள் சில்ட்ரன் ஆர் த சில்ட்ரன் ஹூ நீட்ஸ் ஹெல்ப் அவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களும் இன்வால்வ் பண்ண மாதிரி தேல் ஃபீல் அண்ட் அவங்களோட இன்புட்ஸ் எவ்வளோ கொடுக்க முடியுதுங்கிறதையும் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்குமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட்டு கோ டீச்சிங். இந்த கோ டீச்சிங் அப்படிங்கிறது வந்து 2 சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இருப்பாங்க. தட் இஸ் லைக் 2 டீச்சர், ஒரு ஜென்ரல் டீச்சர் அண்ட் ஒரு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இருப்பாங்க. 2 பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணி தான் வந்து அந்த டீச்சிங்கை கொண்டு போவாங்க. அதில் எந்த மாதிரியான டீச்சிங் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸில் நடக்குது. ஒன்று வந்து 1 டீச்சர் அண்ட் 1 சப்போர்ட்ஸ். அதாவது ஒருத்தங்க வந்து டீச் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த டைமில் இன்னொரு டீச்சர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருத்தங்க கிளாஸ் எடுப்பாங்க, இன்னொருத்தங்க அந்த ஹெல்ப் ஸ்பெசிஃபிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பேரலல் டீச்சிங். ஒரு கிளாஸை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு 2 டீச்சர்ஸுமே வந்து சைமல்டேனியஸாக 2 பக்கம் வந்து டீச் பண்ணுவாங்க. தட் இஸ் பேரலல் டீச்சிங். இல்லைனா டீம் டீச்சிங். 2 டீச்சர்ஸ் 2 பேருமே சேர்ந்து முன்னாடி நின்று ஒரு டயலாக் பேசுகிறதோ, ஒரு டிபேட்டோ, ஒரு ஆக்டோ, இல்லை ஏதாவது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது, 2 பேருமே சேர்ந்து வந்து டீச் பண்ணுறது. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் தான் வந்து கோ டீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். எய்தர் 1 டீச் அண்ட் 1 சப்போர்ட், பேரலல் டீச்சிங் ஆர் டீம் டீச்சிங் நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டெக்னாலஜி ஃபார் சைல்டு வித் ஸ்பெஷல் நீட்ஸ். என்ன மாதிரியான டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி இந்த குழந்தைங்களை வந்து நம்ம கொண்டு வரலாம், இவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டிவ் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். அதாவது அசிஸ்டிவ் டெக்னாலஜினா எந்த டிவைஸோ இல்லை சாஃப்ட்வேரோ அந்த சைல்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் அமையக்கூடியது எல்லாமே வந்துட்டு அதுதான் வந்து அசிஸ்டிவ் டெக்னாலஜி. எனி டிவைஸ் ஆர் சாஃப்ட்வேர் தட் ஹெல்ப்ஸ் தி சைல்டு வித் ஸ்பெஷல் நீட்ஸ் பெர்ஃபார்ம் த டாஸ்க் அதர்வைஸ் தே குட் நாட். இது இல்லாமல் அந்த குழந்தையால் அந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுதான் வந்துட்டு இங்கே அசிஸ்டிவ் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹியரிங் எய்ட் இல்லாமல் ஒரு ஆடிட்டரி சேலஞ்ச் குழந்தைனால வந்து கேட்க முடியாது. அப்போ அந்த குழந்தைக்கு அங்கே அசிஸ்ட் பண்ணுறது வந்து இந்த ஹியரிங் எய்ட் தான். இதை தான் வந்து நம்ம அசிஸ்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். என்ன மாதிரியான அசிஸ்டிவ் டெக்னாலஜி எல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு டேபிளாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹியரிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நோட் டேக்கர்ஸ் யாராவது கூடவே இருந்து பென் அண்ட் பேப்பர் வச்சு நோட்ஸ் எடுப்பாங்க. சிக்னலிங் டிவைசஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து க்ளோஸ்டு கேப்ஷனிங் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரியான டிவைசஸ்லாம் இருக்குது. எஃப்எம் சிஸ்டம்ஸ், இதெல்லாமே வந்து அந்த குழந்தைங்களுக்கு அசிஸ்டிவ் டெக்னாலஜியாக இருக்கும். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? உங்களை பெட்டர் ஹியரிங்க்கு, கம்யூனிகேஷனுக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் அண்ட் டிஜிட்டல் லேர்னிங். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆல்டர்னேட்டிவ் கீபோர்டு, கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கும்? ஆல்டர்னேட்டிவ் கீபோர்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு தகுந்த மாதிரியான கீபோர்ட்ஸ் இருக்கும். வேர்ட் ப்ரெடிக்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அவங்களால டைப்பிங்கோ இல்லை வந்து சொல்ல முடியல, பார்க்க முடியல அப்படின்னா ஸ்விட்சஸ் அண்ட் மவுசஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸாக யூஸ் பண்ணலாம். எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி. ஐ கேஸ் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொண்டு வரதுக்காக. அலோ ஸ்டூடெண்ட்ஸ் டு ஆப்ரேட் கம்ப்யூட்டர் and express their learning independently. ஸோ எல்லா குழந்தைங்களுமே கம்ப்யூட்டர் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கான வழிவகையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரீடிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சாஃப்ட்வேர், புக் ஸ்கேனர்ஸ், எலக்ட்ரானிக் புக்ஸ் அண்ட் ரீடிங் பென்ஸ், இது எல்லாமே வந்து ரீடிங்க்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் எந்த குழந்தைனால படிக்க முடியலையோ அவங்களுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்து டெவலப்டாக இருக்குது. அண்ட் விஷுவல் இம்பேர்மெண்ட் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் மேக்னிஃபையர்ஸ், பிரெய்லி டிவைசஸ், லார்ஜ் பிரிண்ட் மெட்டீரியல்ஸ், ஆடியோ லெசன் டேப்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ். இதை பற்றி கேட்டாங்கன்னா நீங்களும் பாயிண்ட் வைஸும் எழுதுனா டேபிள்லையும் மென்ஷன் பண்ணணும். அண்ட் ஃபைனலி எக்ஸாமினேஷன் கன்செஷன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் என்ன மாதிரியான கன்செஷன்ஸ்லாம் வந்து இந்த ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸம்ஷன் ஃப்ரம் அ தேர்ட் லாங்குவேஜ். இந்த குழந்தைங்களுக்கு தேர்ட் லாங்குவேஜ் கம்பல்சரி கிடையாது, எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டி இன் சூஸிங் சப்ஜெக்ட். அந்த குழந்தைங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து வருதோ, என்ன சப்ஜெக்ட்ஸ் அவங்களால படிக்க முடியுமோ அந்த மாதிரி அவங்களால சூஸ் பண்ணிக்க முடியும். கம்பல்ஷன்ஸ் இருக்காது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். எந்த சப்ஜெக்ட் வேணும்னாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேத் வரல அப்படின்னா அவங்க அதை விட்டுட்டு வேறு ட்ராயிங், பெயிண்டிங், ஆர்ட், வாட் எவர் எது அவங்களுக்கு வருதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இந்த குழந்தைங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செப்பரேட் கொஷின் பேப்பர்ஸ் வித் என்லார்ஜ்டு ஃபாண்ட்ஸ் ஃபார் விஷுவல் இம்பேர்மெண்ட். விஷுவலி இம்பேர்ட் சில்ட்ரனுக்கு வந்துட்டு பெரிய ஃபாண்ட் சைஸில் போட்ட மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸ்க்ரைப் இருக்காங்க, ப்ரொவிஷன் ஃபார் ஸ்க்ரைப் ஒரு ரீடர் டு ரீட் ஆர் ரைட் ஃபார் த ஸ்டூடெண்ட். படிக்க முடியல, அவங்களுக்கு தெரியாது, எழுதணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸ்க்ரைப்ஸ் ஆர் ரீடர்ஸ் வந்து அவைலபிளாக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா டைம் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. 20 minutes per hour வந்து எக்ஸ்ட்ரா டைம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து யூஸ்வலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் லொக்கேட் ஆகிருக்கும் ஃபார் ஈஸி ஆக்சஸ்.
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமினேஷனில் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கன்செஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து யூனிட் 4 கரிக்குலம் அடாப்டேஷன். இந்த யூனிட்கான பிடிஎஃப் டெக்ஸ்ட் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண சேம் திங்ஸ் தான் அதில் இருக்கும். கொஞ்சம் வந்து டெக்ஸ்ட் வைஸாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேம் எனக்கு இதுவே போதும், என்னால் இதுவாக எழுத முடியும் அப்படின்னா தட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ ஸ்டே டியூன்ட், பி பேக் வித் யூனிட் 5.